எபிசோட் 6. மிக நெருங்கிய சொந்தங்களை மட்டுமே அழைத்திருப்பதாக அமலா ஸ்ருதியிடம் சொல்லியிருந்தார். ஸ்ருதி வீட்டு உறவில் யாரையேனும் அழைக்க வேண்டுமா என்று அமலா கேட்டதற்கு யாரையும் அழைக்க வேண்டாம் என்று ஸ்ருதி சொல்லிவிட்டாள். அதனால் இங்கு வந்திருந்த அனைவருமே லோகேஷிற்கு நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே. அவர்களே கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் இருந்திருப்பார்கள். லோகேஷிற்கும் ஸ்ருதிக்கும் திருமணம் நடக்க இருந்த இடத்திற்கு காரில் வந்து இறங்கினாள் ஸ்ருதி. அவள் காரை விட்டு இறங்கியதும் கையில் பூங்கொத்துடன் சிரித்த முகமாக அழகிய ஒரு பெண் ஸ்ருதியின் முன்பு நின்றிருந்தாள். அவள் முன்பு பூங்கொத்தை நீட்டி, ஹாய், வாழ்த்துக்கள் அண்ணி என்றாள் அந்த பெண். தன்னை உறவு சொல்லி அழைத்ததும் அதை கேட்டு அண்ணி என்று சொல்லியபடி ஸ்ருதி புருவம் சுருங்க அந்த பெண்ணை பார்க்க, என்ன அண்ணி அப்படி பாக்குறீங்க? நான் தான் சித்தாரா, நீங்க என்னோட அண்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும், ஓ அப்படியா, நீங்க லோகேஷோட தங்கச்சியா என்றாள் ஸ்ருதி. அவரு என்னோட அண்ணன்னா அப்போ நான் அவரோட தங்கச்சி தானே என்று சொல்லி சிரித்தாள் சித்தாரா. ஸ்ருதிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் விழிக்க, அப்போது அங்கே வந்த அமலா சித்தாராவிடம், ஏய் சித்தா, வாசல்லையே நிக்க வச்சு என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல உன் அண்ணிய உள்ள அழைச்சிட்டு வா என்றவர் ஸ்ருதியையும் அவள் அலங்காரத்தையும் பார்த்து பூரித்து போனார். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, நீ அவ்வளவு அழகா இருக்கமா என்றவர், சரி சரி வா உள்ள போலாம், நேரம் ஆயிடுச்சு என்று சொல்லி அவசர அவசரமாக ஸ்ருதியை உள்ளே அழைக்க, அப்போது ஸ்ருதியின் பின்னால் இருந்து, ஏய் ஓடுகாளி, அங்கே நில்லுடி என்று சத்தமாக ஒரு குரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி வாசலில் இருந்த அனைவரும் திரும்பி பார்க்க, அந்த குரலை கேட்டதுமே ஸ்ருதிக்கு தெரிந்துவிட்டது அது தன் அம்மா ஜானகியின் குரல்தான் என்று. தயங்கியபடியே ஸ்ருதி தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தாள். கௌதம் நின்றிருக்க அவன் அருகில் ஜானகியும் அவர் கணவர் கைலாஷும் நின்றிருந்தனர். அவர்கள் மூவருக்கும் பின்னால் சற்று தள்ளி அவள் தங்கை மாலா நின்றிருந்தாள். அப்படியே அவர்கள் அனைவரையும் பார்த்து ஸ்ருதி உறைந்து போய் நின்றிருக்க, அவள் அருகில் வேகமாக வந்த ஜானகி, ஏய் ஓடுகாளி, என்னடி அப்படியே நின்னுட்டு இருக்க? யார கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்தியா வந்திருக்க? வந்ததும் இல்லாம எவனோ ஊர் பேர் தெரியாதவன, அதுவும் கண்ணு தெரியாதவன கல்யாணம் பண்ணிக்க போற போல இருக்கு என்று அவளிடம் சண்டைக்கு சென்றார். ஸ்ருதியின் அருகில் நின்றிருந்த அமலா ஸ்ருதியிடம் வந்து, யாருமா இவங்க என்று கேட்டார். ஸ்ருதி எதுவும் பேசாமல் தயங்கி நிற்க, என்னடி அதான் கேக்குறாங்கல்ல, நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லு என்று கத்தினார் ஜானகி. அப்படியா, நீங்க தான் ஸ்ருதியோட அம்மாவா? நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு என்று அவரிடம் வந்த அமலா, வாங்க சம்பந்தி, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்க வந்து அவங்க 2 பேரையும் வாழ்த்துனா நல்லா இருக்கும் என்று ஜானகியை அழைக்க, தனக்கு எதிரே நின்றிருந்த அமலாவை மேலிருந்து கீழாக ஒரு முறை நோட்டமிட்ட ஜானகி அவர் அணிந்திருந்த நகைகளையும் புடவையையும் கவனித்தவர், நல்ல வசதியான பார்ட்டியா தான் இருக்கும் போல இருக்கு, எல்லாமே வைரத்திலேயே போட்டிருக்கா, பட்டு சேலையே பல லட்சம் வரும் போல இருக்கே என்று யோசித்தவர் பின்பு அமலாவிடம், ஓஹோ, நீதான் அந்த கண்ணு தெரியாதவனோட அம்மாவா? பணங்காசு வசதி இருந்தா இப்படி கண்ணு தெரியாதவனை என் பொண்ணு தலையில கட்டி அவளை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறீங்களா? நீங்க பண்ண காரியத்துக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க தெரியுமா என்று ஜானகி அமலாவை மிரட்ட, அவரை வித்தியாசமாக பார்த்த அமலா ஸ்ருதியிடம் திரும்பி, இதுக்குதான் நீ உன் சொந்தங்கள் யாருமே இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டாம்னு சொன்னியாமா என்று கேட்டார். ஸ்ருதியும் ஆமாம் என்று தலையை கீழும் மேலுமாக ஆட்ட, நீ சொன்னது சரிதான் ஸ்ருதி, இவங்கள பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தோணல, உன் மேல அக்கறை இருக்கிறவங்க மாதிரியும் எனக்கு தோணல என்றார் அமலா. நான் இங்க தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருக்க, நீ அங்க என்னடி அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்க? வா முதல்ல போலாம் என்று ஸ்ருதியின் கையை பிடித்து இழுக்க போக, அவர்களை சுற்றியுள்ள அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனரே தவிர ஸ்ருதியின் அம்மாவை யாரும் அவளிடம் இருந்து விலக்கவில்லை. லோகேஷின் கார்ட்ஸ் ஸ்ருதியின் அம்மா என்பதால் அவரை எதுவும் செய்யாமல் அமைதியாக நிற்க, ஸ்ருதியை இழுத்துக்கொண்டு அங்கே இருந்து செல்ல போன ஜானகியை வழிமறித்து நின்ற அமலா, என் மருமகளை எங்க கூட்டிட்டு போறீங்க என்றார். பார்த்தா தெரியல, அவளை என்னோட என் ஊருக்கு அழைச்சிட்டு போக போறேன் என்று ஜானகி நக்கலாக கூற, நீங்க இவளை அழைச்சிட்டு போறது என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விட மாட்டான் என்றார் அமலா. அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஜானகி, என்னது, உன் பையன் எங்களை சும்மா விட மாட்டானா? கண்ணு தெரியாத அவன் வந்து எங்களை என்ன பண்ணிட போறான் என்றவர் தன் மகனிடம் திரும்பி, ஏண்டா, உன்னை நான் நேத்தே இந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சு வைக்க சொன்னனே, செஞ்சியா?
இதுங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா எனக்கு பேச சௌரியமா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாரு, இந்த குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாம என்னால இதுங்களை எதுவுமே சொல்ல முடியல என்று ஜானகி கௌதமிடம் கூற, அட எங்கம்மா, நேத்து இவங்க என்ன தங்க வைக்கிறேன்னு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க விட்டதும் என் போனு, என்னோட லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. இதோ உன் பக்கத்துல நிக்கிறாளே உன் அழகு மக, இவளுக்காகத்தாமா நம்மள அந்த ஹோட்டல்லையே தங்க அனுமதிச்சாங்க. அது தெரியுமா உனக்கு என்றான் கௌதம். ஜானகியின் கணவர் கைலாஷ் இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தவர், சரி சரி, பேசுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல அவளை அழைச்சிட்டு வா, நம்ம இங்க இருந்து போலாம் என்று ஜானகியிடம் வந்து அவர் கூற, அப்போது ஸ்ருதி தன் அம்மாவின் கையை உதறியவள் கைலாஷை பார்த்து, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க யாரு என்கிட்ட வந்து பேச என்று அவரிடம் கோபமாக பேசினாள். என்ன இப்படி கேட்டுட்ட? நான் உன் அப்பா, அது உனக்கு மறந்து போச்சா என்று அவர் கூற, யாரு எனக்கு அப்பா? என் அப்பா இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. நீ என் அம்மாவை கட்டிக்கிட்டா எனக்கு அப்பாவாயிட முடியுமா? அதுக்கான தகுதி உனக்கு இருக்கா என்றாள் ஸ்ருதி. அவள் பேசுவதை கேட்டதும் ஜானகி, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை எடுத்தெறிஞ்சு பேசுவ? அவர் இல்லைனா நாம 2 பேரும் இந்த நேரம் என்ன ஆகிருப்போம்? உன்னை நம்பி அந்த கோடீஸ்வரங்கிட்ட கோடி கணக்குல பணம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காம இங்க வந்து யாரு என்னன்னே தெரியாத ஒரு குருடனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிக்கிற. அந்த பணத்தை எல்லாம் நான் எப்ப அடைக்கிறது? அந்த பணத்துக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா என்றார். என்கிட்ட கேட்டா நீங்க பணம் வாங்குனீங்க, எனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று ஸ்ருதி கூற, அவள் பேசுவதை கேட்டு ஆத்திரமடைந்த ஜானகி, உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேன்டி, அதனாலதான் உனக்கு குளிர் விட்டு போச்சு என்று சொல்லிக்கொண்டே தன் கையை ஓங்கி ஸ்ருதியின் கன்னத்தில் அறைய போக, அப்போது குறுக்கே புகுந்த லோகேஷ் ஸ்ருதியின் அம்மாவின் கையை பிடித்தான். அவனை கோபத்தோடு பார்த்த ஜானகி, ஏய் யாரா நீ? முதல்ல என் கையை விடு என்று அவனிடமிருந்து தன் கையை வெடுக்கென பிரித்தவர் லோகேஷை ஓங்கி அறைய போக, அப்போது திடீரென லோகேஷின் பாடி கார்டுகள் அனைவரும் ஜானகியின் முன்னால் வந்து லோகேஷை சுற்றி வளைத்தபடி நின்றனர். அவர்களை எல்லாம் பார்த்து பயந்து பின்வாங்கிய ஜானகி லோகேஷையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அப்போது ஜானகியிடம் வேகமாக ஓடி வந்த கௌதம், அம்மா, இவன் தான் ஸ்ருதி லவ் பண்ற அந்த ஆளு, நான் சொன்னனே என்றான். ஏண்டா, இவன் சுத்தி நிக்கிற ஆளுகளை பார்த்தா இவன் அந்த சொட்டத்தலையனை விட ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே என்றார். அம்மா, எனக்கும் அப்படித்தாமா தோணுது, ஆனா யாருன்னு தான் தெரியல என்றான் கௌதம். இங்க பாருங்க, இவளை நம்பி நான் என் ஊர்ல கோடிக்கணக்கில் பணம் வாங்கி வச்சிருக்கேன். இவளுக்கும் அந்த கோடீஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் நான் என்னோட கடனை எல்லாம் அடைக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டு இவ சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டா. இவளுக்கு ஏற்கனவே அந்த கோடீஸ்வரன் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால ஒழுங்கா மரியாதையா எங்க பொண்ணை எங்க கூட அனுப்பி வச்சிருங்க என்று ஜானகி கூற, அப்போது லோகேஷ் தன் பிஏ இஷாவை அழைத்தான். அவள் அருகில் வந்ததும் அவளிடம் ஏதோ கூற, ஓகே சார் என்று சொன்னவள் வேகமாக உள்ளே சென்றவள் வரும்பொழுது ஒரு செக் புக்கோடு வந்தாள். அதை லோகேஷின் முன் நீட்ட, பிளாங்க் செக்கில் கையெழுத்திட்டு அதை ஜானகியின் முன் நீட்டி, உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு கடன் வாங்குனீங்களோ, அவளுக்காக இதுவரைக்கும் எவ்வளவு செலவழிச்சீங்களோ அவ்வளவு தொகையையும் இதுல எழுதி எடுத்துக்கோங்க என்று ஜானகியின் முன்பு நீட்ட, அதை பார்த்த ஸ்ருதி, லோகி என்னது வேண்டாம், இது சரியில்லை என்று அவனை அந்த செக்கை கொடுக்க விடாமல் தடுக்க போக, அதற்குள் ஜானகி லோகேஷின் கையில் இருந்த அந்த செக்கை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டார். அவர் அந்த செக்கை வாங்கியதும், இனி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஸ்ருதியோட எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே அவளோட சொந்தம்னு சொல்லிக்கிட்டு யாருமே இங்க வந்துடாதீங்க என்றவன் ஸ்ருதியின் கையை பிடித்து மண்டபத்திற்குள் அழைத்து சென்றான்.